பாருங்கள். Finally, இறுதியாக what did Jesus do? இயேசு என்ன செய்கிறார்? After receiving it, அதை பெற்றுக்கொண்ட after பின்பதாக, getting the strength, அந்த பலனை பெற்றுக்கொண்டதற்கு after பின்பதாக, getting the encouragement, அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டதற்கு he பின்பதாக faced it. அதை அவர் எதிர்கொள்கிறார். Amen. Today we are going to meditate on face it. அதை நீங்கள் சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர் இங்கு Turn to உணர்த்துகிறார். somebody and say face it. நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். Amen. Matthew 26:46. மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனம். Jesus tells his disciples, இயேசு சீடர்களை நோக்கி சொல்லுகிறார், get up, எழுந்திருங்கள், let's get going. நாம் இங்கே முன்னே செல்லலாம் என்று See, சொல்லுகிறார். my betrayer is at hand. என்ன காட்டி குடிக்கிறவன் வரப்போகிறான் என்று சொல்லுகிறார். Everybody say together, get up. எழுந்திருங்கள், Say get up. எழுந்திருங்கள், Say get up. எழுந்திருங்கள், Turn to somebody and say get up. எழுந்திருங்கள், Let's get going. வாருங்கள் போவோம் என்று My சொல்லுகிறார். betrayer is at hand. என்னை காட்டி கொடுக்கிறவர் வந்து விட்டார் என்று After சொல்லுகிறார். pouring it, அதை ஊற்றியதற்கு after பின்பதாக, accepting அதை it, பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக, after receiving அதை it, பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக Jesus gets up இயேசு எழுந்து and goes head on to face it. அதை சந்திக்க அவர் What எதிர்கொள்கிறார். is he going to face? அவர் எதை சந்திக்க போகிறார்? Not something simple, எளிமையான காரியம் அல்ல, not something ordinary, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, not something mundane. ஒரு சாதாரணமான எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவர் சந்திக்க What போகிறார். is he going to face? அவர் எதை சந்திக்க He's போகிறார்? going to face the most worst kind of death. ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சந்திக்க He போகிறார். is going to face the worst betrayal mankind has ever faced. இந்த மனிதகுலம் பாராத விதமாக கொடூரமாக ஒரு மோசமான சம்பவம் நடந்து He's going கொண்டிருக்கிறது. to face the weight of the world of generations upon his shoulders. இந்த உலகம் முழுவதுமாக சந்ததி சந்ததியாக இருக்கிற எல்லா பாரத்தையும் தன்மேல் சுமக்க போகிறார். He's going to face the weight of the curse upon mankind on his shoulders. இந்த மனிதகுலத்திற்கு மேலாக இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் சுமக்க போகிறார். He's going to face the weight of shame of generations on his shoulders. சந்ததி சந்ததியாய் வருகிற எல்லா அவமானங்களையும் தன்மேல் சுமக்க He's போகிறார். going to face every sin that mankind will go through on him. இந்த மனிதகுலம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தோளிலே சுமக்க He's போகிறார். going to face death. அவர் மரணத்தை சந்திக்க He's போகிறார். going to face brokenness. உடைந்த நிலையை அவர் சந்திக்க He's going to போகிறார். face betrayal. அவர் காட்டி கொடுக்கிறதை மோசம் பண்ணுகிறதை சந்திக்க He's போகிறார். saying here, அவர் இந்த இடத்தில் get இருந்து up, எழுந்து let's get going. வாருங்கள் போவோம் என்று Get சொல்லுகிறார். up, எழுந்திருங்கள், let's go face it head on. நாம் அதை சந்திப்போம் என்று சொல்லுகிறார். Amen. Jesus, இயேசு he received the strength அந்த பலனை பெற்றுக்கொண்டு and he was empowered to face it. அவர் வல்லமையான அதிகாரத்தோடு அங்கே செல்லுகிறார். He was empowered by the Spirit of God to face it. ஆவியான தேவனால் அந்த இடத்தில் அவருக்கு ஒரு வல்லமை பிறக்கின்றது. Even when he felt like he could not, அவரால் முடியாது என்று தெரிந்தாலும் கூட, by the Spirit of God, ஆனால் ஆவியான தேவன் மூலமாக he was empowered அந்த இடத்தில் அவருக்கு ஒரு பலன் வருகிறது. to face it. அதை சந்திப்பதற்காக A natural response God has created it within us. நமக்குள் இயற்கையாகவே ஒரு பிரதிபலிக்கிற காரியம் I don't வருகிறது. know how many of you know the two words. இந்த இரண்டு வார்த்தைகள், Adrenaline rush. அட்ரினலின் ரஷ் என்கிற இந்த ஆங்கில வார்த்தை, Though you may not know the word, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாமல் it's இருந்தாலும் something we all as humans experience it. ஒரு மனுஷனாக இந்த காரியங்களை நாம் ஏற்கனவே It அனுபவித்திருக்கிறோம். is a God-given innate, a natural, instinctual response. ஏதாவது ஒரு சூழ்நிலையை நாம் இப்படியாக இருக்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இயற்கையாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Say there is a stimuli before you. உங்களுக்கு முன்பதாக ஒரு உணர்வு, ஒரு காரியம் ஏற்படுகிறது. Let's say there is a snake in front of you. உங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு பாம்பை பார்க்கிறீர்கள். Your body gives you an immediate trigger. உங்களுடைய சரீரம் உங்களுக்கு உடனடியாக ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. Your brain triggers your mind, your blood vessels to pump more blood. உங்களுடைய மூளையின் மூலமாக அந்த இரத்த அழுத்தம் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. In moments time, அந்த நேரத்தில், in just a fraction of a second, அந்த நொடி பொழுதிலே your mind, your body is
mentally, physically ready சரீர பிரகாரமாக மன ரீதியாக நீங்கள் இந்த காரியத்திற்கு ஆயத்தமாக to இருக்கிறீர்கள். either fight or flight, எதிர்கொண்டு சண்டையிடுவது இல்லை என்றால் அதை விட்டு ஓடுவது, to either attack or run away. அந்த பாம்பை அடிப்பது இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடுவது. This is an instinctual response that the Lord has given to us mankind. உடனடியாக இப்படிதான் நான் பிரதிபலிக்க வேண்டும், உணர்வுகளை காட்ட வேண்டும் என்று இயற்கையாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Scientifically we call it the adrenaline rush. அட்ரினலின் ரஷ், அதாவது இதய துடிப்பு படபடவென்று அடிப்பதாக காணப்படுகிறது. It is a coping, a mechanism of protection, நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் அங்கே துடித்துக் a கொண்டிருக்கிறது. mechanism to keep our safety, our security in place. நம்மை அந்த முதலாவது நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த இடத்தில் நினைக்க Have தோன்றுகிறது. you experienced any stressful situation இந்த மாதிரியான மன அழுத்தத்திற்குரிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் where you are இருந்திருக்கிறீர்களா? sweating, your body is pumping, your heart is beating fast and you're ready to do something? உங்களுக்கு வேர்த்து விறுவித்து அந்த இரத்த அழுத்தங்கள் அதிகமாக போய் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். It's an adrenaline rush, அதற்கு பெயர் அட்ரினலின் ரஷ் என்று a சொல்லுகிறார்கள். response of fight or flight. நீங்கள் அந்த இடத்தில் சண்டையிட வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓட வேண்டும். Though God has given it to us as a protective mechanism, ஒரு பாதுகாப்பாக செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு தேவன் கொடுத்திருந்தாலும் somehow we apply it to many other aspects of life. ஆனாலும் வாழ்க்கையில் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு காரியங்களிலே இப்படி நாம் நடந்து In கொள்கிறோம். many stressful conditions, மன அழுத்தமான காரியங்கள் சூழ்நிலை வரும் பொழுது when life throws a curve at us, நம்மேல் ஏதாவது காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கை நம்மேல் when எரிந்தாலும், life brings something unexpected, எதிர்பாராத ஒரு காரியம் சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வந்தாலும் கூட when something you are not prepared for comes your way, இந்த வழியில் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே when a crisis shows up out of nowhere, எந்த இடத்திலும் வராத தெரியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு நெருக்கடி வரும் பொழுது in an uncomfortable situation, எனக்கு அந்த இடத்தில் சௌகரியம் இல்லை என்கிற நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது somehow we apply this mechanism even there இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நாம் இப்படி உணர்வுகளை காட்டுகிறோம். to either fight or flight. நாம் அந்த இடத்தில் சண்டையிட வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிய வேண்டும். In this place, இந்த இடத்திலே danger is at hand, அந்த இடத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது. betrayer is at hand, அவர் அங்கே காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். suffering is at hand, அந்த இடத்தில் பாடுகள் அவர் கையில் the இருக்கிறது. enemy is at hand. எதிரி தனக்கு முன்பதாக But இருக்கிறார். Jesus does not show this response. இயேசு எப்படியாக பதிலளிக்கிறார்? Jesus doesn't show the fight or flight ஒரு response. சண்டை போட வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று இயேசு காணவில்லை. When the disciples show one of the responses, அந்த சீடர் ஒருவர் இப்படியாக உணர்வுகளை the காட்டுகிறார். disciple shows a fight response. அந்த இடத்தில் சீடர் ஒருவர் நான் சண்டையிட போகிறேன் என்று One சொல்லுகிறார். cuts the ear off of the enemy. ஒருவனுடைய காதை அந்த இடத்தில் வெட்டி But போடுகிறார். Jesus says that's not the way. இயேசு சொல்லுகிறார் இந்த வழியில் நாம் செல்ல வேண்டாம். Jesus in fight or flight. இயேசு அந்த இடத்தில் சண்டையிடவில்லை, அந்த இடத்தை விட்டு ஓடவும் இல்லை. But in this crisis, ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே, in this crucial situation, இந்த நெருக்கடியான முக்கியமான தருணத்திலே Jesus faced it இயேசு அதை with சந்திக்கிறார். composure and confidence. அமைதியாக மன தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளுகிறார். Amen. Jesus faced it. இயேசு அதை எதிர்கொண்டார். Child of God, Jesus wants you to face it as well. தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்கு இந்த காரியத்தை உணர்த்துகிறார். அந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டும். Somebody and say, God wants you to face it. நீங்கள் அதை சந்திக்க வேண்டும் என்று அருகில் இருக்கிறவர்களை பார்த்து Not சொல்லுங்கள். fight or flight. நீங்கள் அந்த இடத்தில் சண்டையிடவும் வேண்டாம், தப்பி ஓடவும் But வேண்டாம். God wants you to face it with composure and confidence. அமைதியாக மன தைரியத்தோடு நீங்கள் அதை சந்திக்க வேண்டும். Amen. How many of you say, எத்தனை பேர் God சொல்லுகிறீர்கள்? empower me எனக்கு அந்த வல்லமை to face கிடைத்திருக்கிறது. it. அதை சந்திப்பதற்கான வல்லமை எனக்கு God கிடைத்திருக்கிறது. strengthen me தேவன் எனக்கு அந்த பலனை to கொடுத்திருக்கிறார். face it. அதை If சந்திப்பதற்கு you are here to say that, இதை நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லுகிறீர்கள் let's என்றால் lift our நம் கரங்களை hands உயர்த்தி and make a simple prayer. ஒரு எளிமையான ஒரு ஜெபம். Say, God, தேவனே, I come to you with my big feelings. உம்மிடத்தில் நான் என்னுடைய பெரிய
பெரிய உணர்வுகளோடு நான் வருகிறேன். knowing that you are the bigger God. நீர் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன். I want to pour it to you. நான் அதை ஊற்ற விரும்புகிறேன். I want to accept your will in it. உம்முடைய சித்தத்தை அதில் நான் I ஏற்றுக்கொள்கிறேன். want to receive your help. அந்த உதவியை நான் I பெற்றுக்கொள்கிறேன். want to receive your strengthening. உம்முடைய பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். I want to receive your empowerment. உம்முடைய வல்லமையை நான் God, பெற்றுக்கொள்கிறேன். empower me தேவன் எனக்கு வல்லமையை to கொடுக்கிறார் face it. அதை எதிர்கொள்வதற்காக. Amen. ஆமென். This morning, இந்த காலை I வேளையிலே don't know who the word is for, இந்த வார்த்தை யாருக்கு என்று எனக்கு but தெரியாது. if it comes for you, அது உங்களுக்கானதாக இருக்கலாம். receive it with yes and amen. ஆம் என்றும் ஆமென் என்றும் நீங்கள் அதை God பெற்றுக்கொள்ளுங்கள். wants to empower you உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க தேவன் to விரும்புகிறார். face the people. அந்த ஜனங்களை நீங்கள் சந்திப்பதற்காக. Many of us அநேகர் either want to fight the people அந்த இடத்தில் நான் சண்டையிட or we போகிறேன். want to flight from the people. அந்த இடத்திலிருந்து நான் ஓட We விரும்புகிறேன். want to run away from people. அவரிடத்திலிருந்து நான் விலகி ஓடுகிறேன். But God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், child of God, தேவ பிள்ளைகளே, I want to empower you உங்களுக்கு நான் அந்த வல்லமையை கொடுக்க so போகிறேன். that you can face the people. நீங்கள் அந்த ஜனங்களை எதிர்கொள்வதற்காக உங்களுக்கு உங்கள் வல்லமையை கொடுக்க The போகிறேன். very same naysayers. அதே ஜனங்கள் தான் I want you to stand நீங்கள் எழுந்து empowered to face them. வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். The very same dominators. அந்த அதிகாரத்துவம் பண்ணிய அதே ஜனங்கள் I want you to not yield to them. நீங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுக்க I வேண்டாம். want you to not succumb to them. நீங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுக்க But வேண்டாம். I want you instead நீங்கள் ஆனால் to be empowered to stand to face அந்த them. வல்லமையோடு நீங்கள் எழுந்து நின்று அவர்களை நீங்கள் சந்திக்க The போகிறீர்கள். very same oppressors. உங்களை யார் ஒடுக்கினார்களோ I don't want you to run away from them. அவர்களிடமிருந்து நீங்கள் ஓட But I வேண்டாம். want to empower you உங்களுக்கு நான் அந்த வல்லமையை to கொடுக்கிறேன். stand to face them. நீங்கள் எழுந்து நின்று அவர்களை எதிர்கொள்ள The போகிறீர்கள். people who hurt you, உங்களை யார் the காயப்படுத்தினார்களோ, people who mock you, உங்களை யார் கேலி கிண்டல் the செய்தார்களோ, people who put you down. உங்களை யார் கீழே I தள்ளினார்களோ, want to empower you உங்களுக்கு அந்த வல்லமையை to கொடுத்து stand and face them. நீங்கள் அவர்களை எதிர்கொள்ள The போகிறீர்கள். abuser, யார் உங்களை நிந்தித்தார்களோ, he may have the title of your husband. உங்களுடைய கணவனாக இருக்கலாம், She may have the title as your wife. உங்களுடைய மனைவியாக The இருக்கலாம், abuser may have the title as your father. உங்களை தவறாக பயன்படுத்தியவர் உங்கள் தகப்பனாராக கூட The இருக்கலாம், abuser may have the title as your child. உங்களுடைய குழந்தையாக கூட தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். Whoever that may be, அது யாராக I இருந்தாலும் want to சரி, empower you உங்களுக்கு வல்லமையை to கொடுக்கிறேன். stand and face them. நீங்கள் அந்த இடத்தில் எழுந்து நின்று அவர்களை எதிர்கொள்ள போகிறீர்கள். Many women come to us அநேக ஸ்திரீகள் இப்படியாக with வந்து bruises all over. அவர்கள் உடலில் எல்லா காயங்களை Well, what பெற்றுக்கொண்டு happened? என்ன நடந்தது? I got hit by my husband. என்னுடைய கணவர் என்னை அடித்து My விட்டார், children got hit. என்னுடைய குழந்தை அடித்து I விட்டார், am bleeding, they are bleeding. எனக்கும் அங்க ரத்தம் வழிகிறது, அவர்களுக்கும் ரத்தம் But வருகிறது. still, we are going to stay in the same place. ஆனாலும் அந்த இடத்தில் நாங்கள் இருந்து ஆகவே This வேண்டும். is written all over our lives. எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக எங்களுடைய தலையில் இது We எழுதி gotta இருக்கிறது. yield to it. We gotta succumb to it. இது எங்களுக்கு பழகி போய்விட்டது என்று This is சொல்லுகிறார்கள். a story of many women. அநேக ஸ்திரீகள் இப்படிதான் வீட்டில் அடக்கி But ஆளப்பட்டிருக்கிறார்கள். God says, ஆனால் தேவன் I சொல்லுகிறார், want to empower you உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறேன். so that you can stand நீங்கள் எழுந்து நின்று to face them. நீங்கள் அதை சந்திக்க போகிறீர்கள். Amen. Greater is He. Greater is He அவர் பெரியவராக that is இருக்கிறார். in you உங்களிடத்தில் இருப்பவரை காட்டிலும், than he that is in the world. இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் Amen. பெரியவராக Give இருக்கிறார். glory to Jesus. அவருக்கே மகிமை He wants செலுத்தலாம். to empower somebody உங்களுக்கு யாரோ ஒருவருக்கு இந்த வல்லமையை கொடுக்க தேவன் to விரும்புகிறார். face the insecurities. பாதுகாப்பு இன்மையை நாம் எதிர்கொள்ள போகிறோம். When we see our insecurities, நம்முடைய பாதுகாப்பு இன்மையை நாம் பார்க்கும் பொழுது we either want to fight or fly. அந்த இடத்தில் சண்டையிட வேண்டும், இல்லை என்றால் ஓடிவிட But வேண்டும். God says, ஆனால் தேவன் I want சொல்லுகிறார், to empower you உங்களுக்கு நான் வல்லமையை to கொடுக்கிறேன். face your insecurity. உங்களுடைய பாதுகாப்பின்மையை நீங்கள் எதிர்கொள்ள Don't போகிறீர்கள். run from it.
it. நீங்கள் அந்த இடத்திலிருந்து ஓட வேண்டாம். Don't hide it. நீங்கள் மறைக்க வேண்டாம். Maybe somebody's hurt you. உங்களை யாராவது காயப்படுத்தி Maybe இருக்கலாம். somebody's put you down. யாராவது உங்களை கீழே தள்ளி Maybe இருக்கலாம். your past experiences have been internalized to become your insecurity today. கடந்த கால உங்கள் அனுபவங்கள் இந்த பாதுகாப்பின்மையின் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம். But God says, தேவன் I சொல்லுகிறார், can empower you உங்களுக்கு வல்லமே கொடுக்கிறேன். to face your insecurity. அந்த பாதுகாப்பின்மையை நீங்கள் சந்திக்க I போகிறீர்கள். can take your insecurity இந்த பாதுகாப்பின்மையை நான் இப்படியாக மாற்ற and போகிறேன். shape it and develop you உங்களை நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். beyond measure. நீங்கள் அளந்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாததை காட்டிலும் உங்களை மேலே கொண்டு போக I can போகிறார். take your mind உங்களுடைய மனதிலே and shift your perspective உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் வேறு இடத்தில் திருப்ப to போகிறீர்கள். see yourself and your insecurity உங்களுடைய பாதுகாப்பின்மையின் சூழ்நிலையை விட்டு in a different side. நீங்கள் வேறு இடத்திற்கு, வேறு கண்ணோட்டத்திற்கு நீங்கள் செல்ல God வேண்டும். wants to empower you உங்களுக்கு நான் அந்த வல்லமையை கொடுக்க to போகிறேன் என்று face தேவன் the சொல்லுகிறார். insecurity. அந்த பாதுகாப்பின்மையை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். Amen. He wants to empower somebody இந்த நேரத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு உணர்வு வருகிறதோ, to face the loneliness. தனிமையாக இருக்கிறவர்களுக்கு அவர் சந்திக்க போகிறார். When we think about our loneliness, நம்முடைய தனிமையான காரியங்களை our குறித்து response is நம்முடைய பதில் என்ன? fight நாம் or சண்டையிடுவது flight. இல்ல ஓடி விடுவது. But God says, ஆனால் தேவன் I want சொல்லுகிறார், to empower you உங்களுக்கு நான் அந்த வல்லமையை to கொடுக்கிறேன். face it. இந்த தனிமையான காரியத்தை நீங்கள் எதிர்கொள்ள It is போகிறீர்கள். uncomfortable. உங்களுக்கு சௌகரியமாக இருக்க It is போகிறது. uncomfortable to digest the fact that you are lonely. நீங்கள் தனிமையாக இருப்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள It முடியவில்லை. is uncomfortable to accept the emptiness around. எனக்கு ஏதோ ஒரு காரியம் வெறுமையாக இருக்கிறது என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள But முடியவில்லை. God doesn't want you to run away from it அந்த இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும் என்று தேவன் and run சொல்லவில்லை. into alcohol, இந்த குடிப்பழத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். run into substance abuse, ஏதாவது போதைப் பொருளுக்கு நீங்கள் அடிமையாக run வேண்டுமோ, into wrong relationships, தவறான உறவுகளுக்காக நீங்கள் செல்ல run வேண்டாம். into wrong websites on the internet. ஆன்லைனில் பார்க்கக்கூடிய தவறான ஒரு வெப்சைட்டாக கூட He doesn't இருக்கலாம். want you to flight from your loneliness into something அந்த else. காரியத்திலிருந்து, தனிமையான காரியத்திலிருந்து நீங்கள் ஒளிய வேண்டாம். But instead God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், I want to empower you உங்களுக்கு நான் அந்த வல்லமையை to கொடுக்கிறேன். face your loneliness உங்களுடைய தனிமையான நேரத்தை நீங்கள் சந்திக்க so that you போகிறீர்கள். can sit in that uncomfortable silence சௌகரியம் இல்லாத அந்த அமைதியான இடத்திலே and be pushed so far நாம் இவ்வளவு தூரம் that வந்திருக்கிறோம். you lift your hands and say, Lord, I need you. நீர் எனக்கு வேண்டும் என்று உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் சொல்லலாம். I need a relationship with you. உங்களோடு கூட இந்த நேரத்தில் நான் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். Face your loneliness so much so இந்த தனிமையான காரியத்தை நான் எதிர்கொள்ள that போகிறேன். you fill it up with an intimate, long-lasting இந்த relationship with தனிமையான Jesus. நேரத்திலே உம்முடைய உறவை கொண்டு நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். That you sit in the silence so much so இந்த அமைதியான நேரத்தில் நான் இவ்வளவு நான் இருந்து that விட்டேன், like never before எப்பொழுதும் இல்லாத you வண்ணமாக can experience the tangible presence of God descend upon you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுகிற வண்ணமாக நீங்கள் உணரப் To போகிறீர்கள். sit in that uncomfortable loneliness so much so அந்த இடத்தில், தனிமையான இடத்தில் நான் அமைதியாக மிகவும் வெகு நாளாக இருந்து that விட்டேன். you realize for the rest of your life, இந்த வாழ்க்கை இனி இருக்கிற வாழ்க்கை முழுவதுமாக no, I am not alone. நான் தனிமையாக இருக்க The God of போவதில்லை. angel armies is always by my தேவதூத side. சேனைகளை கொண்ட அந்த தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார். Amen. God wants you to face your loneliness உங்களுடைய தனிமையான காரியத்தை நீங்கள் எதிர்கொள்ள so போகிறீர்கள். much so இப்படியாக that you are a part of building God's community. தேவனோடு கூட அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை இந்த தனிமையான நேரத்தில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். Amen. God wants to empower somebody யாரோ ஒருவருக்கு இந்த வல்லமையை தேவன் கொடுக்க to விரும்புகிறார். face the crisis. இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக தேவன் வல்லமையை கொடுக்கிறார். Maybe it's a crisis unlike any other. வேறு நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். Maybe it's a crisis you cannot be prepared for. இந்த நெருக்கடிக்கு நான் அங்கே ஆயத்தமாக இல்லையே, தயாராக இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம். Maybe it's a crisis where your options are running low. இந்த நெருக்கடியில் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எதுவுமே உங்களுக்கு பலப்படவில்லை. Maybe it's
a crisis, you've lost the sources of your health. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். Maybe it's a crisis where it's impossible to find a way out. இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வேறு வழியே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். And you just feel like running away from this crisis. இந்த நெருக்கடியிலிருந்து நான் ஓடி போக போகிறேன் என்ற மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். Or fighting this crisis in all the wrong ways possible. தவறான வழிகளிலே நீங்கள் நெருக்கடியோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Maybe this crisis has crushed your identity. உங்களுடைய அடையாளத்தை இந்த நெருக்கடி அழித்து போட விடுகிறது. Maybe this crisis has taken away your dignity. உங்களுடைய கௌரவத்தையும் இந்த அடையாளத்தையும் இந்த நெருக்கடி எடுத்து போட்டுக் கொண்டிருக்கலாம். Maybe because of your crisis you don't know how to face society again. இந்த சமூகத்தை இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று நினைக்கலாம். Maybe you've done it so bad that you don't know how to face your extended family again. இந்த குடும்பத்தை இந்த நெருக்கடியிலிருந்து மோசமான நெருக்கடியிலிருந்து நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று நீங்கள் That's why நினைக்கலாம். God is here to remind you ஆனால் தேவன் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு that நினைவூட்டுகிறார். I'm here நான் to இருக்கிறேன். empower you with my spirit என்னுடைய ஆவியின் மூலமாக உங்களுக்கு நான் பலத்தை to கொடுக்கிறேன். face the crisis. இந்த நெருக்கடியை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். Amen. Outside வெளியிலே they may say அவர்கள் இப்படி சொல்லலாம். good times are coming. இந்த நேரத்திலே Prosperity is around the corner. செழிப்பான காரியங்களை உங்களை சந்திக்க You're going to போகிறது. buy this, you're going to land that. நீங்கள் இதை வாங்க போகிறீர்கள், அதை வாங்க You're போகிறீர்கள். going to grow like நீ this. இப்படியாக வளர்ச்சி அடைய போகிறாய். But here in this ஆனால் place இந்த இடத்தில் we are here to tell you, ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். even if you've fallen face down, நீங்கள் இப்படியாக தலை குனிந்து நின்றாலும் கூட, even if you've fallen down into shame, நீங்கள் அவமானத்தோடு தலை குனிந்து நின்னாலும் கூட, even if you've fallen down in the miry pit, இந்த குழியில், இந்த சேற்றிலான குழியில் நீங்கள் விழுந்தாலும் கூட, no matter what your condition is, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் God சரி, is able to empower you தேவன் உங்களுக்கு இந்த வல்லமையை கொடுக்கிறார். to face அதை it. நீங்கள் சந்திக்க If போகிறீர்கள். you are still breathing, நீங்கள் இன்னும் அங்க சுவாசத்தோடு if இருக்கிறீர்களா? you are still breathing, இன்னும் மூச்சு விட்டு கொண்டு சுவாசத்தோடு He இருக்கிறீர்களா? is still working. அவர் இன்னும் கிரியை செய்து If you கொண்டிருக்கிறார். are still breathing, நீங்கள் இன்னும் மூச்சு விட்டு He is கொண்டிருக்கிறீர்களா? still not அவர் done. இன்னும் அவருடைய கிரியை முடிக்கவில்லை என்று Turn to சொல்லுகிறார். somebody and say, He is still not அவர் done. இன்னும் கிரியை முடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். That's why Jesus says, இயேசு சொல்லுகிறார், get up, எழுந்து let's get going. எழுந்து வாருங்கள் போவோம் என்று Turn to சொல்லுகிறார். somebody and say, get up, எழுந்து let's get going. வாருங்கள் போவோம் என்று சொல்லுகிறார். Get up from your depression. உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து எழுந்து Let's வாருங்கள். get going. அந்த இடத்திலிருந்து விட்டு போவோம் என்று Get சொல்லுகிறார். up from your anxiety. உங்களுடைய விரக்தியான காரியத்திலிருந்து நீங்கள் எழுந்து Let's வாருங்கள். get going. நாம் முன்னேறி செல்வோம் என்று Get சொல்லுகிறார். up from your loss. உங்களுடைய இழப்பிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். Let's get going. நாம் இதிலிருந்து முன்னேறி செல்ல போகிறோம் என்று It's time சொல்லுகிறார். to face it. நீங்கள் அதை எதிர்கொள்ள போகிறீர்கள். Amen. The Lord is here தேவன் உங்களோடு கூட to பேசிக்கொண்டிருக்கிறார். empower somebody உங்களோடு கூட அந்த வல்லமையை கொடுக்கிறார். to face the brokenness. நீங்கள் உடைந்த நிலைமையாக இருக்கிறீர்கள் என்றால் அதை சந்திக்க I விரும்புகிறார். don't know who is walking through what kind of brokenness. இந்த நேரத்தில் நீங்கள் யார் எந்த சூழ்நிலையில் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு Maybe தெரியாது. you're walking through broken relationship. உங்களுடைய உறவு முறிக்கப்பட்டதாக துண்டிக்கப்பட்டதாக இருக்கலாம். Maybe you're walking through a broken marriage. உங்களுடைய திருமண காரியம் உடைக்கப்பட்டதாக இருக்கலாம். Maybe you're walking away from a failed relationship. நீங்கள் தோல்வியான தவறான உறவுகளிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். Maybe you're walking away from the ties that you have cut. நீங்கள் ஏதாவது ஒரு கயிறை கட்டி இருந்தால் அந்த கயிறு அவிழ்க்கப்பட்டதாக And காணப்படலாம். you don't know how to face relationship again. அந்த உறவுகளை நான் எப்படி புதுப்பிக்க போகிறேன், மீட்க போகிறேன் என்று உங்களுக்கு தெரியாமல் And you இருக்கலாம். don't know how to face your partner again. உங்கள் துணையாளரை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று கேள்வியோடு நீங்கள் But இருக்கலாம். God is here to remind you தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு that நினைவூட்டுகிறார். He is here to empower you அவர் உங்களுக்கு வல்லமையை to கொடுக்கிறார். face the brokenness. அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். Maybe your parents have had the worst marriage possible. உங்களுடைய பெற்றோர்களுடைய திருமணத்தில் அங்கே சந்தோஷம் இல்லாமல் And இருக்கலாம். you don't know how to face marriage for yourself. ஆனால் அதை பார்த்து நீங்கள் திருமணத்தில் ஈடுபாடு இல்லாமல் I இருக்கலாம்.
கொண்டிருக்கிறார். don't know how to face relationship for myself. எனக்காக எப்படி ஒரு உறவை நான் பார்க்க போகிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Just because somebody got it wrong ஏனென்றால் யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டார். doesn't mean you allow yourself to steal yourself of the blessing of God. அவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதத்திலிருந்து விலகி ஓட வேண்டாம். Say, God, empower me தேவனே எனக்கு உதவி to செய்யுங்க. face the brokenness. இந்த உடைக்கப்பட்ட நிலைமையை நான் சந்திக்க வேண்டும். Empower me to sit in this brokenness இந்த உடைக்கப்பட்ட நிலையிலே நான் எழுந்து and heal me so much எனக்கு இப்படியாக ஒரு ஆறுதலை நீங்கள் that கொடுக்க I வேண்டும். will build a healthy family, என்னுடைய குடும்பத்தை நான் ஆரோக்கியமாக மாற்றி that காண்பிப்பேன். I will build a healthy marriage, ஒரு சரியான உறவை திருமண காரியத்தை நான் கட்டுவேன். I will raise a healthy next generation ஒரு அடுத்த சந்ததியினை நான் ஆரோக்கியமாக வளர்க்க for விரும்புகிறேன். the glory of your name. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இதை செய்ய வேண்டும். Amen. We need to face the brokenness. நீங்கள் அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை நீங்கள் சந்திக்க If we வேண்டும். don't face it, we cannot heal from it. நாம் அதை சந்திக்காவிட்டால் எதிர்கொள்ளாவிட்டால் அதிலிருந்து சரியாக வெளியே வர முடியாது. It will be a generational cycle. அது உங்களுடைய சந்ததி எல்லோரையும் அதை பாதிக்கக்கூடிய It will be காரியமாக a இருக்கிறது. generational cycle of dysfunction in families. இந்த சந்ததி எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இது Because இருக்கலாம். we are so afraid to face the brokenness in our home. ஏனென்றால் அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை என்னுடைய குடும்பத்தை நான் எதிர்கொள்வதற்கு பயப்படுகின்றேன். Every day we are just running from it. ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து விலகி ஓடிக்கொண்டே Every இருக்கிறேன். day we are living in our homes pretending like everything is going good. எல்லாமே சரியாக சென்று கொண்டிருப்பது போல என் குடும்பத்தில் நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். Nobody wants to talk about the dysfunction. அதை குறித்து அந்த தவறான காரியத்தை குறித்து யாரும் பேச விரும்பவில்லை. Nobody wants to talk about the things people are doing wrong. தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுவதற்காக பயப்படுகிறார்கள். Nobody wants to talk about the areas that need improvement. எந்த இடத்திலெல்லாம் சூழ்நிலைகளை எல்லாம் அங்க முன்னேறி செல்ல வேண்டுமோ அதை குறித்து நாம் We பேசுவதில்லை. are afraid to face the brokenness in our marriages. நம்முடைய திருமண காரியத்தில் கூட உடைக்கப்படுகிற நிலைமையை குறித்து சந்திப்பதற்கு நாம் Child of யோசிக்கிறோம். God, we can't pretend anymore. இன்னும் நீங்கள் நடித்துக் கொண்டிருக்க Our வேண்டாம். families need to heal. நம்முடைய குடும்பம் இந்த இடத்தில் ஆரோக்கியமாக Our இருக்க வேண்டும். relationships need to heal. இந்த உறவுகள் கட்டப்பட வேண்டியதாக Our இருக்கிறது. marriages need to heal. நம்முடைய திருமண காரியங்களும் கட்டப்பட வேண்டியதாக If இருக்கிறது. not, we are just going to pass on the hurt to our children. இப்படியாக நம்முடைய காயங்களை நம்முடைய குழந்தைகள் மேல் திணிக்க If முடியாது. not, we are just going to pass on the trauma to our children. நம்முடைய குழந்தைகள் மேலே தேவையில்லாத காரியங்களை நாம் திணித்து விடக்கூடாது. If your children have seen your broken marriage, நீங்கள் உடைக்கப்பட்ட திருமண உறவில் நீங்கள் இருப்பதை உங்களுடைய குழந்தை பார்த்து if your விட்டால், children have been traumatized by the dysfunction in your house, நம்முடைய குடும்பத்தில் இந்தந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருப்பது என்பதை பார்த்து மனமுடைந்து you போனால் got to sit with them and help them face the brokenness. அவர்களோடு கூட நீங்கள் இருந்து ஆலோசனைகளை சொல்லி அதிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். It has to heal. இதை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். It has to change. இது மாற வேண்டும். It cannot pass on. அது அப்படியே இருந்து விடக்கூடாது. God wants to empower you தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். to face the battle. அந்த யுத்தத்தை சவாலை நீங்கள் சந்திக்கும் வண்ணமாக Battle may be of any kind. அநேக விதமான அந்த யுத்தமாக The இருக்கலாம். battle may be internal. உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக நீங்கள் யுத்தத்தை சந்தித்துக் The கொண்டிருக்கலாம். battle may be with your own flesh. உங்களுடைய சரீர பிரகாரமாக கூட நீங்கள் சண்டையிட்டுக் The கொண்டிருக்கலாம். battle may be with your own mind. உங்களுடைய மனதோடு கூட நீங்கள் சண்டை போட்டுக் The கொண்டிருக்கலாம். battle may be with your own sin. உங்களுடைய பாவத்தோடு கூட நீங்கள் சண்டையிட்டுக் The கொண்டிருக்கலாம். battle may be with your own addiction. உங்களுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களோடு கூட நீங்கள் சண்டையிட்டுக் You கொண்டிருக்கலாம். cannot flee from it. அதிலிருந்து நீங்கள் விலகி ஓட You முடியாது. cannot pretend like it is non-existent. அது இல்லை என்று உங்களால் நடித்துக் கொண்டிருக்க You முடியாது. cannot fight it with your own strength. உங்களுடைய சொந்த பலத்தினால் நீங்கள் அதை சண்டையிட God முடியாது. wants to empower you தேவன் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க to வேண்டும். face your battle. உங்களுடைய யுத்தத்தை சவாலை சந்திக்கும் வண்ணமாக தேவன் It உங்களை may be a பலப்படுத்துகிறார். battle with your sickness. உங்களுடைய சரீர பிரகாரமான சோர்வுகளோடு கூட நீங்கள் வியாதிகளோடு கூட போராடி Maybe the கொண்டிருக்கலாம். remedy for it is far out of sight.
hides? அதற்கான ஒரு மருந்து எங்கே இருக்கிறது? Maybe it's a long staying sickness. அது தொடர்ந்து என்னோடு கூட வந்து கொண்டே And you இருக்கிறது. just want to flee from it given a chance. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதிலிருந்து நான் விலகி ஓடி But போவேன். God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், child of God, தேவ பிள்ளைகளே, I want to empower you to face it head on. அதை நீங்கள் முகமுகமாக பார்த்து எதிர்கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். Amen. How many of you say, I want to face it? அதை நான் சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் He wants to சொல்லுகிறார்கள்? empower you உங்களுக்கு வல்லமையை to கொடுக்கிறார். face the calling. அந்த அழைப்பை நீங்கள் எதிர்கொள்ள I போகிறீர்கள். think we can all commonly agree நாம் பொதுவா எல்லோரும் இதை குறித்து நாம் that சொல்லலாம். it's difficult to live by our calling என்னுடைய அழைப்பின் நிமித்தமாக என்னால் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. because it's not always easy. அது எப்பொழுதுமே சுலபமாக It's இருந்ததில்லை. not always rosy. அது எப்பொழுதுமே இப்படியாக கடினமாக It's இருக்கிறது. not always breezy. அது சரியாக நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக இல்லை. Turn to somebody and say, it's not always breezy. அது நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக நல்ல வண்ணமாக இல்லை. So many trials, அநேக பாடுகள், so much pruning, அநேக தடைகள், so much refinement, அநேக காரியங்கள் மூலமாக so much into the calling. இந்த அழைப்பின் மூலமாக As ministers of God, தேவனோடு கூட நான் ஊழியம் செய்யும் பொழுது we can say that it's difficult. அது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. As ministers of, as a family, ஒரு குடும்பமாக we can say that it is difficult. அது கடினமாக இருக்கிறது. We are called to be with people. தேவனோடு கூட தேவ ஜனங்களோடு கூட நாம் இருக்க We வேண்டும். are called to greet every person who comes our way with utmost love. அவர்கள் அன்போடு கூட வரும் பொழுது நாமும் அவர்களை ஊழியம் செய்யும் வண்ணமாக சந்திக்கும் வண்ணமாக நாம் We are அழைக்கப்பட்டிருக்கிறோம். called to stand with people. அவர்களோடு கூட நாம் உறுதுணையாக நிற்க We வேண்டும். are called to encourage people. அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். We are called to wipe their tears. அவர்களோடு அவர்களுடைய கண்ணீரை நாம் துடைக்க We are வேண்டும். called to run to them at an emergency. ஏதாவது ஒரு உடனடியான காரியத்திற்கு அவர்களை நாம் சந்திக்க We வேண்டும். are called to stand with them in a hospital room. ஒரு மருத்துவமனையிலே ஹாஸ்பிட்டல்ல கூட அவர்களோடு கூட நாம் நிற்க We are வேண்டும். called to be with them through every loss. அவர்களுடைய இழப்புகளின் மத்தியிலும் கூட நாம் அவர்களோடு இழக்க We are வேண்டும். called to be with them at birth, at death. அவர்கள் மரணமாக இருந்தாலும் பிறப்பாக இருந்தாலும் அவர்களோடு கூட நாம் உறுதுணையாக We are நிற்க called வேண்டும். to lend a helping hand. உதவிக்கரம் நீட்ட வேண்டிய சூழ்நிலையில் நாம் We இருக்கிறோம். are called to share our shoulder. நாம் நம்முடைய தோள்களை கொடுத்து அவர்களை தாங்க We வேண்டும். are called to carry them upon our hearts always in prayer. நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் அங்கே ஜெபத்திலும் கூட அவர்களை நாம் தாங்க வேண்டியதாக And இருக்கிறது. we never know which one of them யாருக்கு என்ன இருக்கிறது, will be holding a sharp sword in their hand. யாரிடத்தில் என்ன வாளோ கத்தியோ இருக்கிறது என்பது தெரியாமல் நாம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கலாம். Just to backstab us. அவர்கள் நம் முதுகில் குத்துகிறவர்களாக கூட இருக்கலாம். Just to betray us. நம்மை மோசமாக காட்டிக் கொடுக்கிறவர்களாக கூட We இருக்கலாம். don't know which one of them அவர்கள் யார் will இப்படிப்பட்டவர்கள், have the most hurtful words for us in their mouth. நமக்காக நம்மை குறித்து காயப்படுத்துகிற காரியங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். We'll never know நமக்கு தெரியாது which one of them அவர்கள் யார் is இப்படிப்பட்டவர்கள். going to bring us so much pain that we need to ask God heal us. நமக்கு தேவன் அங்கே சுகத்தை கொடுக்க வேண்டும், இவர்கள் எனக்கு வலியை கொடுத்து விட்டார்கள் என்று எத்தனை பேரை நாம் பார்த்து The கொண்டிருக்கிறோம். calling is hard, இந்த அழைப்பு, but we got to say, God, தேவனே empower me எனக்கு இந்த வல்லமையை to கொடுங்க. face the calling. இந்த அழைப்பை சரியாக எதிர்கொள்வதற்கு எனக்கு அந்த வல்லமையை கொடுங்கள். Today I think about my father, நான் என்னுடைய அப்பாவை குறித்து நான் and I யோசிக்கிறேன். always wonder. நான் இதை குறித்து நான் யோசித்துக் I கொண்டே was இருப்பேன். moved to tears thinking about him. நான் எப்பொழுதுமே அவரை குறித்து அதிகமாக யோசித்துக் There is கொண்டிருப்பேன். no person in his life, அவருடைய வாழ்க்கையில எந்த மனுஷர்களும் including myself, என்னை நான் உட்பட who hasn't hurt him. நான் அவரை காயப்படுத்தாமல் யாரும் விட்டு I விட்டதில்லை. ask God, தேவனிடத்தில் how கேட்கிறேன், much can one man take? ஒரு மனுஷன் எப்படி இதை சந்திக்க முடியும்? How much can one heart go through? ஒரு இருதயம் எப்படி இதற்குள்ளாக சென்று வருகின்றது? How much can one heart stay put and hold it all together? எப்படி இந்த இருதயம், இந்த மனுஷன் எப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்? God showed me this, தேவன் எனக்கு இதை that I காண்பிக்கிறார். am the one நான் who empowers him அவருக்கு அந்த வல்லமையை to கொடுத்திருக்கிறேன். face the next person அடுத்த மனுஷனை that சந்திப்பதற்கு, comes to him அவரிடத்தில் வருகிற like அடுத்த மனுஷன் nothing ever
happen. எதுவுமே நடக்காதது போல் அடுத்தவர்களை To சந்திக்கிறோம். face the next person அடுத்த நபர் with a big smile on his face, தன்னுடைய முகத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை like மகிழ்ச்சி no one வைத்துக்கொண்டு ever hurt him. யாரும் என்னை இதுவரைக்கும் காயப்படுத்தியதில்லை. To face the next person அடுத்த மக்களை with அடுத்து a heart வருகிறவர்களை full of love, அன்போடு கூட with நிறைந்த a இருதயத்தோடு heart full of compassion, மனதுருக்கத்தோடு கூட like he does not even know the meaning of the word betrayal. அந்த என்னை முதுகில் குத்து விட்டார்கள், என்னை கைவிட்டார்கள் என்பதை கூட வெளியே காண்பிக்காமல் To give generously to the next person, அடுத்த மனுஷருக்கு அடுத்து வருகிறவர்களுக்கு உதாரத்துவமாக கொடுக்கிறது as though கூட he does not even know what it means to have everything taken away and just be left to fall. என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து என்னை கீழே தள்ளிவிட்டாலும் அந்த சூழ்நிலையை காண்பிக்காமல் And the next person அடுத்த மனுஷர் could be the next betrayer. அடுத்த இவர் கூட என்னை காட்டி கொடுத்து The விடலாம். next person அடுத்து வருகிறவர் could be the next in line to hurt. என்னை காயப்படுத்துவதற்கு ஆயத்தமாக The இருக்கலாம். next person அடுத்து வருபவர் could be the next person to walk away என்னை விட்டு விலகி செல்லலாம் கூட. after receiving it all. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என்னை விட்டு But போகிறார்கள். still, ஆனாலும் there is a God, தேவன் இருக்கிறார், there is a ஒரு Father அப்பா who இருக்கிறார். strengthens, அவர் எனக்கு பலத்தை who கொடுக்கிறார், empowers அவர் எனக்கு வல்லமையை கொடுக்கிறார். us to face the next person, அடுத்தவரை பார்க்கக்கூடியதான அந்த வல்லமையை எனக்கு who கொடுக்கிறார். empowers us அது எனக்கு வல்லமையை to கொடுக்கிறார். face the calling அந்த அழைப்பை சந்திக்க as கூடியதற்காக though our hearts have never been wounded. என்னுடைய இருதயம் காயப்பட்டதாக இல்லாமல் கூட நான் அடுத்து முன்னேறி செல்கிறேன். Today I'm here. நான் இந்த இடத்தில் Today my family is here என்னுடைய குடும்பம் என்னோடு கூட to இருக்கிறது. tell you ஒரு காரியத்தை that சொல்லுகிறோம், no matter what, என்ன நடந்தாலும் சரி be empowered by God தேவனால் நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம். to face the calling. அந்த அழைப்பை சந்திப்பதற்காக அந்த Amen. வல்லமையை No பெற்றுக்கொண்டிருக்கிறோம். matter who does what, யார் என்ன செய்தாலும் கூட, no matter what trials come, என்ன நடந்தாலும் கூட, என்ன சோதனைகள் no வந்தாலும் matter கூட, what hardships come, என்ன கடினமான சூழ்நிலைகள் no வந்தாலும் கூட, matter what kind of betrayal, என்னை யார் முதுகில் குத்தி விட்டாலும் கூட be empowered உங்களுக்கு தேவன் அந்த வல்லமையை to கொடுக்கிறார். face the calling. அந்த அழைப்பை சந்திப்பதற்காக There's a different kind of anxiety now in people மனுஷர்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே இப்படியாக ஒரு விரக்தி, மன அழுத்தம் to காணப்படுகிறது. face the future. இந்த எதிர்காலத்தை நான் எப்படி சந்திக்க We போகிறேன்? don't know what the future holds. இந்த எதிர்காலம் எனக்காக என்ன We வைத்திருக்கிறது? don't know what the world holds for இந்த us. உலகம் எதிர்காலத்தில் எனக்கு என்ன வைத்திருக்கிறது? Everywhere there is news of death. ஏதாவது ஒரு காரியம் மரணத்தை குறித்த செய்திகளை குறித்து Everywhere கேட்டுக்கொண்டிருக்கிறேன். there is news of tragedy. ஏதாவது மோசமான சூழ்நிலை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Everywhere murder. எங்கு பார்த்தாலும் கொலை. What does the world have for us? நமக்காக இந்த உலகம் என்ன வைத்திருக்கிறது? After the crash, இந்த விமானம் இப்படியாக the விபத்திற்குள்ளானதுக்கு lives அப்புறம் lost are lost. அநேக உயிரிழப்புகள் But there's ஏற்பட்டது. so many living in anxiety. ஆனால் அதன் மூலமாக அநேகர் மன அழுத்தத்தில் A இருக்கிறார்கள். pilot took on his flight, இந்த பைலட் இந்த விமானத்தை and as he began எடுத்துக்கொண்டிருக்கிறார். his duty, தன்னுடைய வேலையை கடமையை செய்ய he ஆரம்பிக்கிறார். had a panic attack. அந்த இடத்தில் அவருக்கும் ஒரு அட்டாக் They வருகிறது. had to safely come back to the airport. மீண்டுமாக நீங்கள் ரிட்டர்ன் வர வேண்டும் என்று He was சொல்லுகிறார். unable to face it. அதை அவரால் சந்திக்க முடியவில்லை. We all have anxiety, நமக்கும் மன அழுத்தமான காரியங்கள் but God இருக்கிறது. wants to empower us ஆனால் ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு வல்லமையாக to கொடுக்கிறார். face the future. இந்த எதிர்காலத்தை நீங்கள் சந்திப்பதற்கு இந்த வல்லமையை When கொடுக்கிறார். I see our daughter, என்னுடைய மகளை பார்க்கும் பொழுது I see how kind she is. அவர் எப்படி அன்பானவளாக I இருக்கிறார், see how friendly she அவர் is. எப்படி எல்லோரிடமும் ஃப்ரெண்ட்லியாக I see இருக்கிறார், how loving she is. எல்லோரும் எப்படி நேசிக்கிறார். Every time we go on the street, she wants to say hi and bye to everybody with a smile on her face. நாங்கள் வெளியே நடந்து கொள்ளும் பொழுது எல்லோரையும் பார்த்து ஹாய் பாய் என்று அவர் சிரித்த முகத்தோடு செய்து Some கொண்டிருக்கிறார். people just walk by without even returning a smile to her. அவளுக்கும் அங்கே அவர் மீண்டுமாக பதில் அளிக்கிறார்கள். My heart hurts a little for her.
அவளுக்காக என்னுடைய மனம் இப்படியாக உணர்கிறது. And I think about how when she grows up and goes into the world, இந்த உலகத்தில் அவள் வளரும் பொழுது எப்படி இருக்க her போகிறது? kind soul will be hurt in the world. அவள் காண்பிக்கிற அந்த அன்பை இந்த உலகம் காயமாக கூட மாற்றி கொண்டு But விடும். that doesn't mean I protect her and I keep her safe. அவர் இப்படியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் யோசிக்கிறேன். Even as we raise her to be a kind soul, ஒரு அன்பான ஒரு ஆத்துமாவாக அவளை நான் வளர்க்க at the வேண்டும். same time, அதே நேரத்தில் we got to raise her to be the one who will face it. அவர்களை சந்திக்கும் வண்ணமாக எதிர்கொள்ளும் வண்ணமாகவும் அவளை நான் வளர்க்க வேண்டும். Amen. You got to raise your children உங்களுடைய குழந்தைகளை இப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும். to face it out in the world. இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும் என்ற மனநிலைமையை நீங்கள் வளர்க்க Allow வேண்டும். them a space to win. அவர்களுக்கு அந்த இடத்தில் அவர்கள் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். Allow them a space to cry it out. அவர்கள் அழக்கூட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். But after they are done with that, ஆனால் அவர்கள் அதை முடித்துவிட்ட பின்பதற்காக tell them, get up, நீங்கள் எழுந்து let's get going. எழுந்து முன்னேறி செல்வோம், வாங்கள் போவோம் என்று சொல்லுங்கள். Amen.